வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. முதல் திரியை அருட்தந்தையர்கள் இருவரும் சேர்ந்து ஏற்ற இருக்கார்கள். அருட்தந்தை சந்தியாகு ராஜா, பெஞ்சமின் இருவரும் சேர்ந்து அந்த முதல் திரியை ஏற்றுவார்கள். இரண்டாம் திரியை நமது பாசமிகு பங்கு தந்தை ஆரோக்கிய அமலராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாம் திரியை அல் சகோதரி அவர்கள் இப்பொழுது ஏற்றுவார்கள். நான்காம் திரியை திருமதி ஆரோக்கியம் அவர்கள் இப்போது ஏற்றுவார்கள். ஐந்தாம் திரியை ஜோசப் இப்போது ஏற்றுவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் பரிவன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை சகோதரமே, புனித சந்தியாகப்பரின் திருவிழா 4ஆம் நாள் கொண்டாட்டத்திற்கு திருப்பலியை நிறைவேற்றி இறைவனின் ஆசிரியரை பெற்றுத்தர வந்திருக்கும் புனித சந்தியாகப்பர், புனித வளனார் அன்பியத்தின் சார்பாகவும் நமது பாசமிகு பங்கு தந்தையின் சார்பாகவும் தூய பவுல் குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர்கள் அருள்முனைவர் சந்தியாக ராஜா, அருள்முனைவர் பெஞ்சமின் ராஜ் அவர்களையும் இருகரம் கூப்பி வாருங்கள் என்று வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுக்காகவும் எமது பங்கிற்காகவும் ஜெபித்து இறையாசிர் பெற்று தருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நவநாளில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் கொண்டாடும் ஜூப்ளி ஆண்டு என்ற சொல்லாடலில் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு இந்த உடலும் உயிரும் தந்தது தாயும் தந்தையும். நாம் பிறக்கும்போது நாம் அழுதோம், மற்ற அனைவரும் சிரித்தார்கள். முதலாக குளிப்பாட்டியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. உடல் வலிமைக்கான உணவை தந்தது தாய், பள்ளியில் சேர்த்தது தந்தை, படிப்பு சொல்லிக் கொடுத்தது ஆசிரியர், வேலை கொடுத்தது வேறொருவர், சம்பளம் கொடுத்தது வேறொருவர், மனைவியாக வந்ததும் வேறொரு குடும்பத்தை சார்ந்தவர், காத்து வழிநடத்தியவர் இறைவன். இறுதியில் நாம் இறந்தவுடன் குளிப்பாட்டுவது யார் என்பது நமக்கு தெரியாது. நம்மை சுற்றி நின்று அழுபவர்கள் யார் என்பதும் நமக்கு தெரியாது. இவ்வாறு வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுத்தது வேறொருவர். இந்நிலையில்தான் நாம் பயணிக்கிறோம். நாம் பயணிப்பது பயணத்திற்காகவா அல்லது எதிர்நோக்கின் திருப்பயணத்திற்காகவா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்வை சீரமைப்போம். திருப்பயணியாக வாழ்ந்த புனித சந்தியாகப்பரை போல அவரை பின்பற்றி வாழ வழி தேடுவோம். வாழ்வோம், வளம் பெறுவோம். அதற்கான அருள் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம், பயன் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, நம் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 4ஆம் நவநாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் கொண்டாடும் யூபிலி என்ற தலைப்பிலே திருப்பயணிகளாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த முன்னுரையை இப்போது நாம் கேட்டோம். எனவே அதன்படி இந்த உலகில் நம்மை படைத்த கடவுள் இந்த சமூகத்தில் இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பையும் நமக்கு தருகின்றார். ஒரே எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும் என்ற அழைப்பு தான் அது. ஏனெனில் ஒரே திருமுழுக்கை நாம் பெற்றுள்ளோம், ஒரே தூய ஆவியானவரையும் நாம் பெற்றுள்ளோம். எனவே அந்த ஆவியானவர் நம் அனைவரையும் வழிநடத்துகின்ற அவருடைய குடையின் கீழ் நாம் ஒரே எதிர்நோக்கோடு திருப்பயணிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்படி நம் ஆண்டவருடைய திருவுளம் அறிந்து இந்த உலகில் அவருடைய அந்த காரியங்களை செய்ய வேண்டிய அருள் வேண்டி இந்த பலியில் நாம் பங்கேற்போம். சிறப்பாக இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற அருட்பணியாளர்கள் அவர்களுடைய கருத்துகளுக்காக அவர்களுடைய எண்ணங்களுக்காகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் அன்பியம் மற்றும் புனித வளனார் அன்பிய குடும்பங்களுக்காக அவர்களுடைய கருத்துகளுக்காகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் துணையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை
புனித யாக்கோபுக்கு வழங்கினீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு, கனிமொழி கூறுங்கள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துங்கள், பள்ளத்தாக்குகளை நிரப்பிடுக, நற்செய்தி அறிவிப்பவனே உன் குரலை உயர்த்து, அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர் முழுவதும் முழங்கு என்ற வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் எசேயா நூலிலிருந்து அதிகாரம் 40 இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவளது அடிமை நிலை நின்றுவிட்டது, அவளது குற்றம் மன்னிக்கப்பட்டது, தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவரது கையில் அவள் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி அறிவிப்பவளே, மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உங்கள் கடவுள் என யூதேயா நகர்கள் முழங்கு. இதோ ஆண்டவராகிய என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியவிருக்கிறார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார், அவருடைய வெற்றி சின்னங்கள் அவர் திருமுன் செல்கின்றன. ஆயரைப் போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன், உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே, என்னை புரிந்து
மகளாக ஏற்றவரே, எனக்காய் உயிரை தந்தவரே, எந்நாளும் என்னோடு நடப்பவரே, உலகம் என்னும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் போராடும் படகாய் மாறி போகிறேன். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழியறியாமான் போல அலைந்து திரிகிறேன். என்னை காண்பவர் நீர் ஒருவரே, என்னை காப்பவர் நீர் ஒருவரே. இயேசுவே, உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. அமைதியை தருவேன் என்றவரே, ஆறுதல் தாரும் ஆண்டவரே, நிழல் போல துன்பம் சூழ்கையிலே நீங்காத நண்பனாய் இருப்பவரே, இருளடர்ந்த பாதையில் ஒளியை தேடும் மலரென விழி மூடி அழுகிறேன். வழிகாட்டுமே. கவலைகளும் நோய்களும் கண்ணீரும் வழிகளும் நிதம் தோன்றும் நிலவு போல தொடர்கின்றதே. இதை மாற்றிடும் வல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல ஆயனே. இயேசுவே, உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் வழியுமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 24 இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார்.
அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிலயோபா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை சிறையில் அறைந்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அது மட்டுமன்று, இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமன்றோ என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தினர். அவரும் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை பார்க்க முடிந்தது. எல்லோரும் ஒன்று கூடி வந்து ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல பண்புகளையும், குறிப்பாக மற்றவரோடு இணைந்து இந்த திரு வழிபாட்டை இந்த இல்லத்திலே வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த இறை அருளுக்கான தயாரிப்புகளை செய்வதையெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்படித்தான் இந்த வழிபாட்டிலே தொடக்கத்திலே கூட பார்க்கின்ற பொழுது 2 அன்பியங்கள் இன்றைய நாளிலே புனித சந்தியாகப்பர் மற்றும் புனித வளனார், இந்த 2 அன்பியத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் செய்திருந்த ஏற்பாடுகள், இந்த அலங்காரங்கள் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இந்த பவனியிலே வந்து இந்த பவனி நிறைவிலே குறிப்பாக மங்கள ஆரத்தியாக இருக்கலாம். அதன் பிறகு இங்கே தூபம் எடுத்து வருகின்ற அந்த ஒரு நேரத்தில் இந்த சிறுவர்கள் 2 பேர், சின்ன பசங்க இந்த பக்கம் இருக்கிறானுங்க, அந்த 2 பசங்களும் அந்த என்ன சொல்கிறது, அதை வணங்கிய விதம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அருமையாகவும் இருந்தது. அந்த தூபம் போட்டு வரக்கூடிய அந்த குருக்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த சிறுவன் அப்படியே தலை குனிந்து வணங்கி தன்னுடைய வணக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கலாம். அதே போல் அருமையான ஒரு முன்னுரை, நன்றாக தொடக்கத்திலிருந்து தொடங்கி ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது, அதனுடைய அழக்கூடியவர்கள் யார், இறுதியிலே இறக்கின்ற பொழுது யாரெல்லாம் அழுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்திலும் இறுதியாக நல்ல அருமையான ஒரு பாடல், குறிப்பாக இந்த தியான பாடல் மிகவும் அருமையாக இசையோடு இணைந்து நல்ல முறையில் எல்லோரையும் இந்த திருப்பலியில் இணைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு
குரல் வளத்தோடு இசையோடு இணைந்து செய்யக்கூடிய இந்த காரியங்கள். எனவே உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். அதே ஒரு நேரத்தில் தந்தை அவர்களும் கூட சொன்னார்கள், இங்கே எல்லாவற்றையும் அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள், நமக்கு சிரமம் கிடையாது. ஒவ்வொருவரும் வந்து அவரவருடைய பொறுப்பை அவருடைய காரியங்களை அவர்கள் சரியான விதத்திலே சிறப்பான விதத்தில் ஏற்பாடும் செய்வார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். எனவே இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது மனதார பாராட்டுகின்றோம். தந்தை அவர்கள் சார்பாக என்னுடைய சார்பாகவும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாமளே கரவொலி எழுப்பிக்கலாம். தேங்க்யூ, நன்றி. பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கிராமம், மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு கிராமம். அந்த சின்ன கிராமத்திலே, அழகிய கிராமத்திலே மின்சாரம் கிடையாது. அப்படி மின்சாரம் இல்லாத அந்த ஊரிலே சாதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் பகல் நேரம் கூட இருட்டாகத்தான் இருக்கும். காரணம், மலை அடிவாரம் என்று சொல்லுவதனால் அடர்த்தியான காடுகள், மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே எப்பொழுதுமே காலையும் சரி இரவும் சரி ஒரே நேரத்தில் இருப்பது போல அவர்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படி அந்த ஒரு நேரத்திலே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்ன நினைக்கிறான், மலை உச்சிக்கு செல்ல வேண்டும். அந்த மலை உச்சியிலே ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அந்த மலை உச்சியிலே ஒரு கோவில் ஒன்றும் இருக்கிறது. எனவே அந்த கோவிலுக்கு, ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இளைஞர் அங்கே நினைக்கிறார். எனவே அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்படி அவர் முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு விளக்கை எடுத்து கொண்டு செல்லுகிறார். அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த விளக்கு வெறுமனே 10 அடி தூரம் மட்டுமே ஒளி கொடுக்கக்கூடியதாக அல்லது இருக்கக்கூடிய அந்த பாதையை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 10 அடிக்கு மேல் இருட்டாக இருக்கிறது. எனவே விளக்கை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த புறப்பட்ட அந்த இளைஞன் ஊர் எல்லை முடிந்த உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, நாம் இதை கடக்க முடியுமா? காரணம், இந்த விளக்கு வெறுமனே 10 அடி தூரம் தான் நம்ம பார்வைக்கு தெரிகின்றது, அதற்கு மேல் எல்லாம் இருட்டாக இருக்கிறதை எப்படி செல்வது என்று சொல்லி அந்த ஊரினுடைய மையத்திலே, ஊரினுடைய அந்த இறுதி எல்லையிலே நின்று கொண்டு சிந்திக்கின்றான். அப்பொழுது அந்த வழியாக இன்னொரு பெரிய ஒரு மனிதர், வயதான ஒரு பெரியவர் ஒருவர் வருகிறார். வந்தவர் இவரை விட இன்னும் சிறிய ஒரு விளக்கை வைத்திருக்கிறார். அவனுக்கு 5 அடி தூரம் என்று 10 அடி தூரம் என்று சொன்னால் இவர் வைத்திருக்கக்கூடியது வெறுமனே 5 அடி தூரம் மட்டுமே பார்வைக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உடனே அந்த பெரியவர் இளைஞரை பார்த்து கேட்கிறார், தம்பி என்னப்பா, ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்தது போல தெரிகிறது, இப்படியே நின்று விட்டையே, இந்த ஊரின் எல்லையில் நின்று விட்டாயே என்று சொல்லி அந்த இளைஞனிடம் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் இருக்கக்கூடிய அந்த மரத்து உச்சிக்கு போகணும், அந்த மலையினுடைய உச்சிக்கு போக வேண்டும், அங்கே ஒரு கோவில் இருக்கிறது, அதற்கு சென்று வர வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகின்றான். உடனே அந்த இளைஞர் அந்த வயதானவர் சொல்லுகிறார், செல்ல வேண்டியது தானே, இருந்தாலும் கூட எனக்கு 10 அடி தூரம்தான் வெளிச்சம் தெரியுது, அதுக்கு மேலே போக முடியவில்லை என்று சொல்லி. அப்படியா, நானும் அதே அந்த மலைக்குத்தான் நானும் செல்லுகிறேன், அந்த இடத்திற்கு தான் நானும் செல்ல இருக்கிறேன், எனவே நீ ஒன்று செய் என்று சொல்லி உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த 10 அடி தூரம் செல். அந்த 10 அடி தூரம் சென்ற பிறகு நின்று பார், அதன் பிறகு என்ன தெரியும், இன்னொரு 10 அடி தூரம் தெரியும். அதனால் கவலைப்படாத, ஒவ்வொரு 10 அடியாக நீ கடந்து சென்றாய் என்று சொன்னால் கடைசியிலே உன்னுடைய இலக்கை அடைந்து விடலாம் என்று சொல்ல அந்த இளைஞனும் அந்த 10 அடி தூரம் செல்லுகிறான், நின்று பார்க்கிறான், அடுத்த 10 அடி தூரம் தெரிகிறது. இறுதியாக தான் நினைத்த அந்த இடத்தை அடைந்து விடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த ஆலயத்தை பார்த்து ஜெபித்து அதன் பிறகு அவர் திரும்பக்கூடிய ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி. பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது அல்லது எதிர்நோக்கு என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே ஏமாற்றம் தராது என்பதைத்தான் இன்றைய நாளிலே இந்த திரு வழிபாட்டிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பாக இருக்கக்கூடியவை. குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் இதை பற்றி நிறைய சிந்தித்திருப்பீர்கள். இந்த ஆண்டு முழுவதுமே யூபிலி ஆண்டு என்று சொல்லுகிறோம். யூபிலி ஆண்டினுடைய மைய கருத்தாக இருக்கக்கூடியவை எதிர்நோக்கு, ஏமாற்றம் தராது என்று சொல்லக்கூடிய மறைந்த திருத்தந்தை அவர்களுடைய திருமடலிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு மைய செய்தி. எனவே எதிர்நோக்கோடு செல்லக்கூடிய எல்லாருமே அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள், நம்பிக்கையோடு அவர்கள் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதை இந்த ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டு 2025 என்று சொல்லக்கூடிய
இந்த 25 நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மைய செய்தி என்பது நம்முடைய வாழ்விலே நாம் நம்பி செல்லக்கூடிய, எதிர்நோக்கி செல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம். ஆனால் பல நிகழ்வுகள் நடக்கும், அதிலிருந்து நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இந்த திரு வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவை. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 40வது அதிகாரம் 1 வரக்கூடிய இந்த ஒரு வார்த்தைகள். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாடு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரக்கூடியவர். அதிலே வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எருசலேம் என்று சொல்லி வரக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. இந்த எருசலேம் என்று சொல்லுவது வெறுமனே அந்த நகரை குறிக்கவில்லை, மாறாக இந்த பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள், அங்கே அந்த பாபிலோனியாவிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விடுதலை உண்டு, ஒரு நம்பிக்கை செய்து உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மைய செய்தியாக கொடுக்கிறார். எனவேதான் கோலனானவை நேராக்கப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, இந்த துன்பங்கள், இந்த தீய காரியங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்விலே வெற்றியை தரும், மகிழ்ச்சியை தரும். எனவே இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. எனவே மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லக்கூடிய ஆண்டவரினுடைய இறை செய்தியை இன்றைய நாளிலே இந்த முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு சில பயம் உண்டு, அச்சம் உண்டு என்பதற்கு நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம். குறிப்பாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்க முடியுமா, நல்ல மதிப்பெண் வாங்க முடியுமா, ஏ கிரேட் வாங்க முடியுமா, அல்லது நம்மளால் முடியாதா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த இளைஞர் இளம்பெண்கள் தங்களுடைய வாழ்விலே நிறைய, குறிப்பாக வேலை வாய்ப்பை பற்றி சிந்திக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, படித்து முடித்திருக்கிறேன், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தட்டி கழித்து கொண்டே செல்லுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல பெரியவர்கள் தங்களுடைய வாழ்விலை பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஏங்கி நிற்கக்கூடிய காரியங்கள். அதே போல் இப்பொழுது கூட பயணம் செய்வதிலே கூட ஒரு விதமான ஒரு பயம். விமானத்திலே சென்றால் கூட ஒரு பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடியவை. இந்த போர்களெல்லாம் கூட நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கக்கூடியவை. ஒன்றுமில்லாத சாதாரண மனிதர்கள் அழிந்து போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கை என்பது, அல்லது இந்த எதிர்நோக்கு என்பது நமக்கு கட்டாயம் நம்முடைய வாழ்விலே வெற்றியை தரும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்திலே தான் இன்றைய நாள், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த யூபிலி ஆண்டில் கொடுக்கக்கூடியவை. அதிலே சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கூட நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த சோர்வோடு செல்லக்கூடிய அந்த சீடர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய பயணத்திலே உடன் இருக்கிறார், அவர்களோடு நடந்து செல்லுகிறார். எல்லாம் முடிந்து போகவில்லை, வெற்றி உண்டு, உயிர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நேரத்திலே அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய அந்த கண்கள் திறந்தன என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய நம்பிக்கை அங்கே உயிர் பெற்றிருக்கிறது என்பது எல்லாவற்றையும் இந்த நாள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கக்கூடியவை. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை செய்தி நம்முடைய குடும்பத்திற்கு என்ன தருகின்றது? நம்முடைய குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு என்பது அதிலே வாழக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே உணரக்கூடியவை. எனவே குடும்பம் என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியம் கிடையாது, அப்படித்தானே? குடும்பம் என்று சொன்னால் அதில் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்குது அப்படின்றத வாழ்ந்து பார்க்கக்கூடியவர்கள், அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு அது மிக நன்றாக தெரியும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இன்று இந்த குடும்பங்கள் ஒரு பிரச்சனையோடு இருக்கின்றன. குடும்பம் என்பது கடைசி வரை செல்வதற்கு ஒரு போராட்டமாக இருக்கக்கூடியவை. கணவர் மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கணவர் மனைவி உறவிலே நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள். அன்பிற்குரியவர்களே, குரு மடத்திலிருந்து படிக்கின்ற பொழுது வழக்கமாக களப்பணிக்கு அருள் சகோதரர்கள் செல்வது வழக்கம். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சனிக்கிழமை மாலை சென்று ஞாயிற்றுக்கிழமை மாலை திரும்பி வருவது வழக்கம். அப்படி நானும் ஒரு கிராமத்திற்கு ஒரு பார்வையிடுவதற்காக சென்றிருந்தேன் படிக்கின்ற பொழுது. அப்பொழுது அங்கே சென்று அந்த சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தி திரும்பி வருவது வழக்கம்.
அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். முடித்த பிறகு அவர்கள் உணவருந்த ஒரு வீட்டிற்கு கூட்டி கொண்டு போனார்கள். அந்த வீட்டில் உணவுக்கு சென்றிருக்கிறோம். அந்த உணவருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சகோதரி, அந்த தாய், அந்த குடும்பத்தினுடைய தலைவி அவர்கள் வருகிறார்கள். வந்து உணவு பரிமாறுகிறார். உணவு பரிமாறுகின்ற பொழுது அன்னைக்கு சாம்பார் சாதம் எடுத்து வச்சாக்க அவ்வளவு கசப்பு. அந்த கசப்பு சொல்லி மாளாது. அவ்வளவு கசப்பு. இது புளிக்குழம்பா அல்லது சாம்பார் சாதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்வி. சேர்னு கஷ்டப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டு சரி எப்படியாச்சும் சாப்பிட்டு முடிச்சிருவோம், மீதி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். உடனே அந்த அம்மா திரும்ப வந்து கேட்டாங்க, பிரதர் இன்னும் கொஞ்சம் வைக்கவா? ஐயோ சாமி இதுவே போதும், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா போதுமா? இல்லை பிரதர் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் பிரதர். ஆமாம் நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கிறேன், இதில் வேறு இன்னும் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுன பிறகு வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. வழக்கமாக சொல்லக்கூடிய அதே ஒரு வார்த்தை அன்றைக்கு சொன்னேன். அம்மா சூப்பராக இருந்துச்சுமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு குருமடம் வந்து சேர்ந்து விட்டேன். அதன் பிறகு அடுத்த நாள் அந்த ஊருக்கு பணிக்கு சென்றிருந்த 2 சகோதரர்கள் ஒருவர் வந்து சொன்னார், பெஞ்சமின் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை நேற்று ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்து போச்சு, அதனால் சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்டேன். அந்த சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்க, கணவன் மனைவிக்கு அன்றைக்கி பயங்கர சண்டை அடிபிடி, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த வேப்பங்கொட்டை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி சாப்பாட்டில் ஊற்றி விட்டுருச்சு. அதில் நீ மாட்டிக்கிட்ட, அதனால் அவங்க ரொம்ப சாரி கேட்டாங்க. அடுத்த தடவை கூட்டிகிட்டு வா, நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். பிரியமானவர்களே, இது ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி தான். குடும்பத்தில் ஒரு நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய ஒரு பயணத்தில் எப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள், போராட்டங்கள், கணவர் மனைவி உறவிலே வரக்கூடிய இந்த சிக்கல்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த நம்முடைய வாழ்வை அது சின்னாபின்னமாக்கக்கூடிய நிறைய காரணிகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியது தான் நம்முடைய நம்பிக்கையாக, எதிர்நோக்காக இருக்க வேண்டுமே ஒழிய ஒருவர் மற்றவரை காயப்படுத்துவது அல்லது ஒருவர் மற்றவரை அங்கே துன்பத்திற்கு உள்ளாக்குவது என்பது அல்ல என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மேலும் சிறப்பாக இந்த பயணம் என்று சொல்லுகின்ற பொழுது எதிர்நோக்கோடு நாம் செல்லக்கூடிய, நம்பிக்கையோடு நாம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு பயணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வு மட்டும் அல்ல. இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு எதிர்நோக்கோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். எனவே அந்த குடும்பம் அல்லது அந்த மனிதர், அந்த சகோதரன் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்தில் அவர்களை ஒதுக்கிவிட்டு செல்லுவதை விட எல்லோரும் இணைந்து செல்ல வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த ஒருவர் மற்றவரை நாம் தூக்கி விடுகின்ற பொழுதுதான் இந்த திருச்சபை, கூட்டொருமை திருச்சபை, இந்த பயணம் நாம் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய தனியாக அல்ல, அல்லது தனி குடும்பமாக அல்ல. ஒரே குடும்பம், ஒரே பங்கு, ஒரே சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையோடு நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்வில் வெற்றியை தரும். அந்த வெற்றியை தரக்கூடியவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகவர் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த பயணம் உங்களுடைய நம்பிக்கை பயணம், எதிர்நோக்கு பயணம் வெற்றியோடு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை, நம்முடைய நம்பிக்கையை நிறைவாக ஆசீர்வதிக்க செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். பல்வேறு தேவைகளோடு ஆண்டவருடைய திருப்பிடத்தை நாம் அண்டி வந்திருக்கின்றோம். நம்முடைய பல்வேறு தேவைகளை மன்றாட்டுக்களாக இறைவனிடம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களான எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் சிறப்பாக இன்று நமக்காக திறப்பேலி நிறைவேற்றி ஜெபித்து கொண்டிருக்கும் எம் அருட்தந்தையர்கள் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். புனிதத்தை நோக்கிய இவர்களின் வாழ்வை பயணத்தில் தூய ஆவியாரின் ஆற்றல் பெற்று துணிவுடன் பயணித்து இறையாட்சி விழுமியங்களை வாழ்வாக்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வாழ்வு வழங்கும் வல்லலே இறைவா, எம் இந்திய திருநாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை உணர்ந்து தலைவர்கள் மக்களுக்காக சிந்திக்கவும் செயல்படவும் மக்களை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு நோய்களினாலும் மனவேதனையினாலும் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே உமது குணமளிக்கும் திருக்கரங்களினால் அவர்களை தொட்டு குணமளித்து புதிய பலமும் புதிய உற்சாகமும் தந்து வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மலை பொழியும் ஆண்டவரே எம் இறைவா, உம் பேர் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வறண்ட சூழ்நிலை நிலவும் இந்நாட்களில் மக்களின் தாகம் தீர்க்கவும் ஏரி குளம் குட்டைகள் நிறைந்து விவசாயம் செழித்திடவும் உமது பல கனிகளை திறந்து வான்மலையை அருள்மலையாக பொழிந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவரே எம் இறைவா, எம் ஆலயத்தில் அருகில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை, டிபி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் அனைவரையும் தொட்டு குணமாக்கி இல்லம் திரும்ப வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறிய இறைவா, எம் கிறிஸ்துவ குடும்பங்களில் உள்ளார்ந்த அமைதி உருவாகவும் இவை அமைதியில் திருச்சபை குடும்பத்தார்களின் மனப்பக்குவம் பெற்று திருச்சபையில் இருக்கும் சாதியம், வரதட்சணை, கட்சி மனப்பான்மை ஆகியவை நீக்கப்பெற்று அனைத்து மக்களும் கடவுளின் குழந்தைகள், கடவுளின் கொடைகள் என்று உணர்ந்து வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உம் பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய பல்வேறு தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்மிடம் எடுத்து கூறியிருக்கின்றோம். நாங்கள் எடுத்து கூறிய எல்லா மன்றாட்டுக்களையும் நீதாமை கனிவோடு ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக வழங்கிட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உமக்கு கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உமக்கு கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன் அருளால், நான் நினைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன் அருளால், நான் நினைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உமக்கு கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. குறையா அன்பாய் நிறைந்த மனதாய் உன்மனம் வருவேனே. குறையா அன்பாய் நிறைந்த மனதாய் உன்மனம் வருவேனே. இறைவன் வார்த்தை மறையின் பாடம் சொல்வதை செய்வேனே. இறைவன் வார்த்தை மறையின் பாடம் சொல்வதை செய்வேனே. என்னாலும் நீ விரும்பும் பலியாய் என்னை தருவேனே. என்னாலும் நீ விரும்பும் பலியாய் என்னை தருவேனே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன்
கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. பகைமை குறைந்து பாசம் பெருகணும் என்பதை தெரிந்தேனே. பகைமை குறைந்த பாசம் பெருகல் என்பதை தெரிந்தேனே. உண்மை அன்பு உயிரை தந்திடும் உன்னிடம் கற்றேனே. உண்மை அன்பு உயிரையும் தந்திடும் உன்னிடம் கற்றேனே. இறையை மட்டும் காணும் குணமே என்னிடம் ஏற்றேனே. இறையை மட்டும் காணும் குணமே என்னிடம் ஏற்றேனே. கரையில்லா பலிபொருளாய் உன் கரம் என்னை படைத்தேனே. கரையில்லா பலிபொருளாய் உன் கரம் என்னை படைத்தேனே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உனக்கு கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன் இறைவா, இன்றே நான் உனக்கு கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இழப்பே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன் அருளால், நான் நிலைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்க சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் முதலில் கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் நிறைவா, இன்று உம் திருத்தலம் வந்து இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்று நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் அன்பியும் புனித வளனார் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உளையினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தோ எங்கள் பாதுகாவலர், நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கின்ற எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். செம்மறியின் திருவிருந்தில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இதயத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. தாயாக நீர்ந்து என்னை காப்பதால், தாயாக நீர்ந்து என்னை காப்பதால், சேயாக சுமை மறந்து தோள் சாய்கின்றேன், உன் தோள் சாய்கின்றேன். அம்மையப்பன் ஆகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அம்மையப்பன் ஆகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. கல்லும் முள்ளும் பள்ளமேடு பாதை நெடுகிலும் கரம் பிடித்து நடத்தி வந்தாய் கருணை தெய்வமே. கல்லும் முள்ளும் பள்ளமேடு பாதை நெடுகிலும் கரம் பிடித்து நடத்தி வந்தாய் கருணை தெய்வமே. இருள் சூழ்ந்த எனது வாழ்வின் இரவுகள் எல்லாம், இருள் சூழ்ந்த எனது வாழ்வின் இரவுகள் எல்லாம், ஒளியாக நீ நடந்து வழிகாட்டினாய். ஒளியாக நீ நடந்து வழிகாட்டினாய். எப்படி நான் மறந்திடுவேன் உனதன்பை இயேசுவே, அன்பின் சிறகில் அரவணைத்த இனிய நாட்களை. எப்படி நான் மறந்திடுவேன் உனதன்பை இயேசுவே, அன்பின் சிறகில் அரவணைத்த இனிய நாட்களை. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. நோயின் பிடியில் தனிமை சிறையில் தவித்த நாட்களில் குணமளிக்கும் மருத்துவராய் வந்த தெய்வமே. நோயின் பிடியில் தனிமை சிறையில் தவித்த நாட்களில் குணமளிக்கும் மருத்துவராய் வந்த தெய்வமே. இடர் சூழும் எனது வாழ்வின் துயரினில் எல்லாம், இடர் சூழும் எனது வாழ்வின் துயரினில் எல்லாம், காலம் கடந்த காயங்களின் வழியை ஆற்றினாய், காலம் கடந்த காயங்களின் வழியை ஆற்றினாய். எங்கே செல்வேன் எப்படி சொல்வேன் உனதன்பை இயேசுவே, பேரன்பில் நனைந்து மகிழ்ந்த இனிய நாட்களை. எங்கே செல்வேன் எப்படி சொல்வேன் உனதன்பை இயேசுவே, பேரன்பில் நனைந்து மகிழ்ந்த இனிய நாட்களை. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன், ஒருபோதும் என்னை மறவாய் என் இயேசுவே. தாயாக நீ இருந்து என்னை காப்பதால், தாயாக நீ இருந்து என்னை காப்பதால், சேயாக சுமை மறந்து தோள் சாய்கின்றேன், உன் தோள் சாய்கின்றேன். அம்மையப்பன் ஆகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. அம்மையப்பன் ஆகி நின்ற தெய்வமும் நீயே, ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. நம் பாதுகாவலில் 49ஆம் ஆண்டு திருவிழாவை மிக மகிழ்வோடு கொண்டாடி வருகின்ற 4ஆம் நவநாளை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளில் நம் மத்தியில் வருகை தந்து திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றிய அருள் தந்தை சந்தியாக ராஜா அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே விவிலிய பேராசிரியராக மிக சிறப்பாக பணி செய்கின்றார்கள்.
தந்தை அவர்கள் பல்வேறு மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் அவருடைய மாணவர்களில் நானும் ஒருவன். பிலாசபி மெய்யியல் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு தந்தை அவர்கள் வழிகாட்டியாக பொறுப்பாளராக இருந்து எங்களுடைய குழுவை ஏறக்குறைய 2 வருடம் அங்கு வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்கள் அப்போதே எங்களுக்கு அடிக்கடி சொல்வது, கற்றுக் கொடுப்பது என்பது எப்போதுமே ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான். அப்போது நீங்கள் நிறைய புத்தகம் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். வாசிக்க தான் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இன்னும் உங்களுடைய அந்த இலக்கு லட்சியங்கள் எல்லாமே தெளிவாகும் என்பதை அடிக்கடி தந்தை அவர்கள் சொல்லி வருவார்கள். தந்தை அவர்களுடைய இன்னும் ஒரு சிறப்பான பண்பு என்னவெனில், அவர் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதை அப்படியே தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்துபவர். இங்கு பணி செய்கின்ற அருட்தந்தையர்களிலே மிக சிறப்பான ஒரு அருள் தந்தையாக மாணவர்களுடைய அந்த மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்ற நல்ல ஒரு தந்தையாக, பேராசிரியராக இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை சந்தியாகு ராஜா அவர்களுக்கு இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக திருமதி ராணி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார். அனைவரும் சேர்ந்து சத்தமாக கரவொலி எழுப்பி நம்மளுடைய நன்றிகளை, நம்மளுடைய பாராட்டுகளை. அடுத்ததாக இன்றைய நாளிலே நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக ஜெபித்து நல்லதொரு ஆழமான மறையுரை சிந்தனைகளை தந்த அருள் தந்தை பெஞ்சமின் ராஜ் அவர்கள் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராகவும் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய நீதிமன்ற அரசராகவும் தன்னுடைய பணியை செய்து வருகின்றார்கள். மிக சுறுசுறுப்போடு செயல்படக்கூடியவர்கள். நிறைய பணிகளை, வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற ஒரு தந்தை அவர்கள். அவர் என்னுடைய ஜூனியர் தான். நாங்கள் படிக்கும்போதே அப்போது இருந்தே எனக்கு நன்றாக தெரியும். நிறைய முறை நாங்கள் பல காரியங்களை குறித்து பேசி இருக்கின்றோம். ஆனால் எப்போதுமே ஒரு பெரிய ஒரு இலக்கோடு அதற்கான ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய தந்தை. எனவே இந்த நாளில் அவர் வைத்த மறையுரையும் நாம் திருப்பயணிகளாக எப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதில் தொடங்கி ஆண்டவர் நம்மோடு நம்மை வழி நடத்துகிறார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு புனித சந்தியாகு பிரதாமே நமக்கு எல்லாம் நிறைவாக இருந்து நமக்கு செயல்படுத்துகின்றார், செயலாற்றுகின்றார் என்ற அந்த சிந்தனைகளை தந்து இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து இன்று நமக்காக ஜெபித்த அருள் தந்தை பெஞ்சமின் ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக திருமதி ஆஞ்சலா மேரி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். நாம் நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாசமிகு பங்குத்தந்தை அவர்களுக்கு திருமதி லில்லி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். வாழ்ந்தவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த அன்பியங்கள் புனித சந்தியாகப்பர் அன்பியம், புனித வளனார் அன்பியங்கள் திருப்பள்ளிக்கான முன்னுரை மிக சிறப்பாக எழுதி நன்றாக வாசித்தார்கள். அதே போல் மன்றாட்டுகள் மற்ற இந்த எல்லா நிகழ்வுகளையுமே மிக அழகாக ஒருங்கிணைத்து நமக்கான அந்த ஸ்வீட்டும் தந்து இன்றைய இந்த திருவழிபாட்டை சிறப்பித்த இந்த 2 அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக பாடல்கள் பாடிய பாடகர் குழுவினர் தந்தை அவர்கள் மறையுரையில் சொன்னதை போல தியான பாடல் நன்றாக இருந்தது. அதே போல் உன்னதங்களிலேயும் மிக சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு சாலமாக அப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பாக பாடினார்கள். அதே போல் இந்த திருப்பலிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் நம்முடைய இளைஞர் மன்றத்தினர், பலிபீட சிறார்கள், தூய்மை பணியாளர்கள், இவர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அருள்நதியே நிலவே வாழ்வு தரும் அருள்நதியே நிலவே புனித யாகப்பரே புனித யாகப்பரே. சுமையுடன் நான் வந்தேன், சுகம் தர நீ வந்தாய். சுமையுடன் நான் வந்தேன், சுகம் தர நீ வந்தாய். வாழ்வு தரும் அருள்நதியே தேயா நிலவே புனித யாகப்பரே புனித சந்தியாகப்பரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி.